அன்எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லை, இங்கே இருக்குது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் தரப்படுறது கிடையாது. அதுதான் நிலவிட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த இந்த எக்ஸாம் எழுதி ஒரு கோடி பேரில் லட்சம் பேரில் அந்த வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து ஒரு அரசு அதிகாரியாக அல்ல அரசு துறை வங்கியில் வந்து உட்காந்துருக்கோம். உட்காந்து என்ன இருக்கு, நிரந்தர பணி அப்படின்னு சொல்றோம். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை ஆகிட்டு இருக்குன்னா, நான் நிரந்தர பணி ஆகிட்டு வந்தவன் நான் நிரந்தர அடிமையாகிட்டு இருக்கேன். நாளைக்கு ஆதரவற்ற அகதிகளாக இருக்க போறேன். அதுதான் சூழல். இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸில் தலையை குனிய போட்டு கம்ப்யூட்டருக்குள்ள தலையை விட்டுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த கிளையை திறந்து வச்சு 2 பேர் திறந்து வச்சு இந்த கிளையை ரன் பண்ணலாம். அவங்களுக்கு சொல்றது அதுதான். இந்த ஆர்ப்பாட்டம், இந்த வேலை நிறுத்தம் யாருக்கான வேலை நிறுத்தம் இது? நேற்று ஒரு 3 மணியை போல நாங்கள் ஒரு கிளையில வந்து ஒரு தோழர் வந்து வேலை கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நானும் தோழர் அருடன் நம்பி அந்த கிளைக்கு நேரில் போறோம். நேரில் போனோன்னு கேட்டோம், சார் நான் இப்போதான் ஜாயின் பண்ணேன், நான் எப்படி சார் வேலை நிறுத்தத்தில் போறது? நான் சொல்றேன் அப்புறம். அப்ப இந்த அரசு துறை வேலைக்கு வந்ததுல முதல் உங்க குடும்பத்தில் நான் தான் சார் அப்படின்னா. அப்ப இந்த வங்கி இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே போன்ற ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி வர்றதுக்கு இந்த வங்கி இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த வேலைக்கு நீங்க பங்கு பெறணும்னு சொல்லும் போதுதான் அவங்களுக்கு பங்கு பெறணும்னு சொல்றாங்க. தோழர்களுக்கு வந்து என்னன்னா, இங்க ஒரு மாயை இருக்கு. அது இந்த நம்ம தொழிலாளியா இருப்போம், ஆனா நமக்குள்ள வலதுசாரி சிந்தனைகள் வந்து நிற்கும். கொஞ்சம் காசு சம்பாதிச்ச உடனே நம்ம அதிமேதாவே இருப்போம். நம்ம கூட ஒர்க் பண்ற டெம்பரரி மெசஞ்சர்ஸ் கூட மதிக்க தோணாது. நீ எடுத்து டீ கொடு, நீ கூட. அவருக்கு வந்து நேச்சர் ஆஃப் ஜாப் வேறையா இருக்கலாம். என்னோட பார்வை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கீழே எப்பொழுதும் ஒருத்தன் அடிமையா இருந்துகிட்டே இருக்கணும். ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கு கீழே கிளைகள் இருக்கவங்களுக்கு, கிளையில இருக்கிற மேனேஜருக்கு வந்து கேஷியருக்கு வந்து மெசஞ்சர், இப்படி இந்த பணிகள் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பொறுப்புகள், ஊதியத்துக்கு ஏற்ற பொறுப்புகள். இது நம்ம பொறுப்புகளை முன்னெடுத்து நினைக்கிறோம். நான் கேஷியராகவே இருக்கேன், அப்ப நான் எந்த விதத்திலையும் ஒரு அலுவலகத்தை தாழ்ந்து போடவும் கிடையாது. நான் அதை தான் இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இன்னும் இந்த கோரிக்கைகள் சொல்லும் போது இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றேன்.